ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் எனது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறேன், வயக்தஊனி அஸிலுஹும் வயக்தஊனி, ஆனா அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை துண்டிச்சு தான் நடக்கிறாங்க. நான் என்ன நலவு செஞ்சிட்டாலும் சரி, சேர்ந்து நடந்துட்டாலும் சரி, துண்டித்து நடப்பதே அவர்களது வேலையாக இருக்கிறது. அஹ்லுமு, அதாவது அஹ்லுமு மஅஹும், அவர்களோடு நான் கருணையான முறையில் விட்டு கொடுத்து நடக்கிறேன். வயஜ்ஹலூனி, ஆனா என்னை கண்டுகொள்வதே இல்லை. அவர்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை. என்ன செய்ய அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்டார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது நீங்கள் சொல்வது போன்று இருந்தால், நீங்கள் சொல்வது போன்று இருந்தால் ஃபஇன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல, நீங்கள் அவர்களுக்கு சுடு சாம்பலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சுடு சாம்பலை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். வலா யஸாலு மினல்லாஹி அலைக தஹீருன் மா தும்த அலா தாலிக், நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார். ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவியாளராக வைத்துக் கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆத்திரம் இருக்குது, அதற்குரிய பழியை அல்லாஹ் வாங்கிக் கொள்வான். அதான் நீங்க சுடுசாம்பலை கொடுக்கிறீங்கிறதுக்கான அர்த்தம். நீங்க நலவு செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் நலவு செய்து கொண்டே இருங்கள். அவர்கள் அந்த மாதிரி நடப்பார்களாக இருந்தால், அவர்களுக்கு வெளிப்படையாக விளங்குற நேரத்தில் அது உறவை சேர்தலாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுடு சாம்பலை தான் என்ன செய்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனா நீங்க சேர்ந்து நடவுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மலக்குடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.